மண்டை நேர மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் பக்கத்தில் இருக்க, அதாவது கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் அருகில் உள்ள முட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கேருந்து கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. இது அருகிலே இந்த முட்டம், சின்ன முட்டம் பீச் ஒன்று இருக்குது. அந்த பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கிராமம் கூட சொல்லலாம். பழமை வாய்ந்த ஒரு கிராமம் கூட சொல்லலாம். நிறையா பாறைகள் இருந்தது. ஒரு கடலுக்கு அருகில் ஒரு பெரிய பாலம் இருந்தது. சின்ன ஒரு பீச் தான் இது. ரொம்ப அருமையாக இருந்தது. உள்ளே இறங்கி நாங்கள் பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை முதற்கொண்டு இங்கேருந்து தெரிந்தது. ஐயா கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடற்கரை பக்கத்தில் ஐயா கோவில் ஒன்று இருக்குது. மாலை வேளையில் நிறையா கூட்டம் வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் போனப்போ கொஞ்சம் கூட்டம் இருந்தது. இந்த சின்ன முட்டத்தில் ஒரு துறைமுகம் இருக்குது. முட்டத்தில் ஒரு துறைமுகம் இருக்குது. அதுக்கு பப்ளிக் நாட் அலவுடு. இருந்தாலும் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி உள்ளே போகலான்னு சொல்கிறாங்க. ஸோ இது சின்ன முட்டத்துக்கு பக்கத்தில் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாறை இருந்தது. அந்த பாறையில் அதுக்கு மேலே ஒரு சின்ன வீடு கட்டியிருக்காங்க. அந்த பாறைக்கு மேலே என்ன இருந்ததுன்றது தெரியல. நாங்கள் போனப்போ ஊர் மக்கள் இல்லை, ஒரு சில பேர் தான் இருந்தாங்க. இந்த பாறை மேலே ஒரு பெரிய வீடு கட்டியிருந்தாங்க. நல்லா இருந்தது. எதற்காக இந்த வீடு கட்டினாங்கன்றது தெரியல. நானும் அந்த பாறை மேலே ஏறி போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். அது கொஞ்சம் பேட் ஸ்மெல்லாக அடித்தது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மது பிரியர்கள் நிறையா இருக்காங்க. எங்கே போனாலும் மது பிரியர்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள குறை சொல்ல முடியாது. இடம் நல்லா இருந்தது. பார்க்க அவ்வளோ இயற்கை சார்ந்த ஒரு அருமையான இடம். பாறைகள் கொஞ்சம் க்ளீனாக இருந்தது. கடல் ஓசை, கடல் அலை ஓசை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சுற்றி பார்க்கலாம். மன நிறைவாக இருக்கும். இங்கே போனீங்கன்னா கொஞ்சம் மன நிறைவாக இருக்கும். ஈவினிங் டைமில் நிறைய ஆள் வர்றாங்க. ப்ளஸ் சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது, ஸ்நாக்ஸ் கடைகள். நாங்கள் போன டைமிங் பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 2-2:30 இருக்கும். அந்த டைமிங் போனதுனால பயங்கரமான ஒரு வெயில் இருந்தது. நிறைய ஆட்கள் இல்லை, கிராமத்து ஆட்கள் ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் இருந்தாங்க. இந்த பாறையில் ஏறி நானும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்தேன். ஸோ அந்த பாறைக்கு மேலே உள்ள வீடு பக்கத்தில் ஃபுல்லாமே கருவேல மரங்கள் இருந்தது. மேலே ஏற முடியல. கீழே ஒரு தண்ணி தொட்டி மாதிரி ஒன்று இருந்தது. ஒரு சின்ன முட்டம் போனீங்கன்னா துறைமுகத்தை பார்த்துட்டு வாங்க. இந்த இடத்தையும் போய் பார்த்து வாங்க. இந்த மற்றும் ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.